பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இருந்த நிலையிலிருந்து நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மால் ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிற தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஆராதனை வேலையில் உடைய சமூகத்தில் இருந்து உண்மை போற்றவும், உண்மை துதிக்கவும், உடைய நாமத்தை மையப்படுத்தவும், பாடவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும் தியானிக்கவும் இந்த வேலையில நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறபடினால் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, எங்களுடைய வறண்ட நிலையை நீர் எங்களுக்கு செழிப்புள்ளதாய் மாற்றி தர வேண்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, இதோ இந்த வேலையில இந்த தருணத்தில் உடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் விசேஷித்த நன்மையும் நீ தந்தர வேண்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, தொடர்ந்து உமது மகிமையான கரமும் உம்முடைய வல்லமையுள்ள கரமும் இந்த ஆராதனை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, கேட்க இருக்கிற வர இருக்கிற உடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி. இந்த பரிசுத்த வேலையை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக நமது பாடல் புத்தகத்தில் 28வது பாடல், நம்முடைய இசையை பாடல் புத்தகத்தில் 28வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
அழைப்பு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுவதுமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இந்த வேளையில் நம்முடைய பிழை உணர்ந்து நாம் பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து எடுப்போம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் பாவறிக்கை செய்வோம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். யோசனைகளுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். முதல் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்யாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் வாக்குறுதிகளின்படியே நிர்வாகியாக எங்களுக்கு இருந்தோம். தப்பிதங்களை அறிக்கைகளுக்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுதலை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்தகங்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த வேளையில் நமது தேசத்திற்காக, நமது பேராயத்திற்காக, நம்முடைய திருச்சபை ஊழியத்திற்காக, குறிப்பாக இந்த நாட்களில் அறைகளிலேயும் சில வீடுகளிலேயும் அந்த இல்லங்களிலேயும் ஆண்டுடைய ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஜெபக்குழுக்கள் நடந்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அல்லது தனிப்பட்ட விதத்திலேயும் ஒரு தனியாளாகவே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இந்த வேளையிலே அமிதமான ஊழியங்களும் சரி, நம்முடைய தேசத்தின் நலனுக்காக, நம்முடைய தேசத்தினுடைய ஆசிரத்திற்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய பேராயத்திற்காக இந்த தருணத்தில் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பேராயத்திற்காக, நம்முடைய ஊழியத்திற்காக. ஸ்தோத்திரிக்கும் ராஜாவே, துதிகள் மத்தியிலே வாசம் செய்த ஜீவனுள்ள தகப்பனே, அப்பா ராஜாவே, இதுவரை நடத்தி வந்த தேவன் உங்களை நாம் ஸ்தோத்திரிக்கும் ராஜா. தகப்பனே, இனிமேலும் நடத்தி வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கும் ராஜாவே. இந்த நாளிலும் ராஜாவே, இந்த பரிசுத்த நாளிலே அன்று தகப்பனே அப்பா ராஜாவை தொழுது கொள்ளும்படி தகப்பனே அப்பா ராஜாவை தகப்பனே இணையதளத்தின் மூலமாகவும் ராஜாவை தகப்பனை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ராஜாவை தகப்பனே இதோ எந்த இடத்திலெல்லாம் ராஜாவை தொழுகிறார்களோ ராஜாவை தகப்பனே அந்த இடத்திலெல்லாம் தகப்பனுடைய ஆவினாலே வல்ல நாளா தகப்பனே அப்பா ராஜா நீதாமே தொட்டு நீங்க ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கும் ராஜா. தகப்பனே இந்த நாளில மட்டுமே தகப்பனே அப்பா ராஜா வருகிற நாட்களில் ராஜா தகப்பனே இதோ அதி சீக்கிரத்தில் ராஜா உடைய ஆலயத்துக்கு சென்று நாங்கள் உங்களை ஆராதித்து தொழுது கொள்ளும்படி நீங்க உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே அப்பா ராஜா இந்த நாளிலே ராஜா தகப்பனே இதோ தகப்பன் அப்பா ராஜா இந்த கொரோனா வைரஸ்னால ராஜாவே பாதிப்படைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் ராஜாவே. தகப்பனே எல்லா நாடுகளில் பார்க்கும் ராஜா தகப்பனே இதோ எங்கள் நாட்களில் ராஜா தகப்பனே தகப்பனே அப்பா ராஜா கம்மியான தகப்பனே அப்பா பாதிப்பு கொண்டு வந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே அப்பா இதோ எல்லாம் நீக்கி போடுவேன் என்று சொன்ன தேவனே இந்த நாளிலே ராஜாவே தகப்பனே அப்பா இந்த வைரஸ்னாலே தகப்பனே அப்பா தகப்பனே கொள்ளை நோய் தகப்பனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ராஜா தகப்பனே நீக்கி போடுமாறு நாம ஜெபிக்கிறோம் ராஜாவே. தகப்பனே அப்பா என் தேவனால்
கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா ராஜா, இதோ மனுஷனோ தகப்பனே முகத்தை பார்க்கிறான் ராஜா, தகப்பனே என் தேவனோ தகப்பனே இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தை ராஜாவே தகப்பனே கதறலையும் தகப்பனே கண்ணீரை காண்கிற தேவன் தகப்பனே, இந்த நாளிலே ராஜா தகப்பனே, இந்த நாளில் ஒரு பதிலில் தருமான ஜபிக்கும் ராஜாவே தகப்பனே. அப்பா ராஜா தகப்பனே, இதுவும் நாளும் சீக்கிரமாக திறக்கப்படுவோம் தகப்பனே. அப்பா இழந்து போன வேலைகள் எல்லாம் ராஜாவை தகப்பனே திரும்ப தகமை பெற்றுக்கொள்ளும் தகப்பனே, உதவி செய்யுங்க ராஜா தகப்பனே. இதோ ராஜாவே ஒரு வேலை உணவிட்டு தவிர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் ஜபிக்கும் ராஜாவே தகப்பனே. அப்பா ராஜா, இந்த பிள்ளைகள் கண்ணீரை நீர் காணுங்க ராஜா தகப்பனே. இதோ பசியோடு இருக்கிற பிள்ளைகள் ராஜா நீர் தாமே பசியாற்றுமாறு ஜபிக்கும் ராஜாவே தகப்பனே. அப்பா இந்த கொள்ளை நோய் பாதிக்கும் ராஜாவே, இந்த பசியோடு தாகத்தோடு அழிந்து போகிற பிள்ளைகள் அதிகம் ராஜாவே தகப்பனே. அந்த எல்லா பசியை நீக்கி தகப்பனே, இந்த நாடு மட்டுமல்லாமல் தகப்பனே இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்படிபடி நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே தகப்பனே. அப்பா ராஜாவே தகப்பனே, இந்த நாளில ராஜா தகப்பனே அப்பா இந்த உலகம் முழுவதும் தகப்பனே ஆலயம் மூடி பார்க்க இருக்கிறது நீ அறிகை ராஜாவே தகப்பனே. அதி சீக்கிரத்தில் ராஜா இருக்கிற ஒவ்வொரு ஆலயம் திறக்கப்படும், ஒவ்வொரு பிள்ளை மனம் திரும்பி ராஜா உங்க சமூகத்தில் வந்து சேரும் உதவி செய்யுங்க ராஜாவே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா ரட்சிப்படி நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே தகப்பனே. சிறு பிள்ளைகள் தொடர்ந்து ராஜா முதியோர் ராஜா உங்க பிள்ளைகள் ராஜா மனம் திரும்பி வாழ ராஜா நீர உண்மையான தேவனை அறிந்து கொள்ள நீ உதவி செய்யுங்க ராஜா தகப்பனே. இது எல்லாம் தகப்பனே அது சீக்கிரத்தில் நீங்கவே நாங்கள் விசுவாசிக்கும் ராஜா. அப்பா ராஜா, இதோ ராஜா இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் ராஜாவே. இந்த நாளில் ராஜா தகப்பனே அந்த ஆராதனை வார்த்தையை நாங்கள் வாதிக்கிற வேத பகுதி தகப்பனே பாடுகிற பாடல்கள் ராஜா ஒவ்வொரு இந்த கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் ராஜாவே தகப்பனே. எந்த இடத்திலெல்லாம் தகப்பனே உங்களை தொழுகிறார்கள் ராஜா, அந்த இடத்திலெல்லாம் உங்களை பிரசனம் தாண்மை இறங்கி தகப்பனே உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கும் ராஜா தகப்பனே. அப்பா ராஜாவே தகப்பனே, இதோ பேராயத்துக்காக ஜபிக்கிறோம், ஒவ்வொரு போதற்காக ஜபிக்கிறோம், ஒவ்வொரு விசுவாசுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ராஜாவே தகப்பனே. எல்லாவற்றும் இந்த கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் எங்களுக்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னிடைக்கும் முடிவைக்கிறேன். ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து நாம் வேத பாடங்களை படிக்க கேட்போம். இந்த வேளையில் முதலாம் வேத பாடமாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வசனம் முடிய. Genesis chapter 3 verses commencing from 1 to 11. முதலாம் வேத பாடமாக நாம் படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒருவர் முன்பதாக வந்து படிக்க அழைக்கிறேன். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. ಯೆಹೋವ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಭೂಜಂತುಗಳಲ್ಲಿ ಸರ್ಪವು ಯುಕ್ತಿಯುಳ್ಳದಾಗಿತ್ತು. ಅದು ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಗೆ ಬಂದು, ಏನವ್ವ, ತೋಟದಲ್ಲಿರುವ ಯಾವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ನೀವು ತಿನ್ನಬಾರದೆಂದು ದೇವರು ಅಪ್ಪಣೆಪಟ್ಟಿರುವುದು ನಿಜವೋ ಎಂದು ಕೇಳಲು, ಸ್ತ್ರೀಯು, ತೋಟದಲ್ಲಿರುವ ಮರಗಳ ಹಣ್ಣುಗಳನ್ನು ನಾವು ತಿನ್ನಬಹುದು, ಆದರೆ ತೋಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಮರದ ಫಲದ ವಿಷಯವಾಗಿ ಇದನ್ನು ತಿನ್ನಲು ಕೂಡದು, ಮುಟ್ಟಲು ಕೂಡದು, ತಿಂದರೆ ಸಾಯುವಿರಿ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಂದರು. ಆಗ ಸರ್ಪವು ಸ್ತ್ರೀಗೆ, ನೀವು ಹೇಗೆ ಸಾಯುವುದಿಲ್ಲ? ನೀವು ಇದರ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಾಗ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುವವು, ನೀವು ದೇವರಂತೆ ಆಗಿ ಒಳ್ಳೆಯದರ ಕೆಟ್ಟದರ ಭೇದವನ್ನು ಅರಿತವರಾಗುವಿರಿ, ಇದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು ಅಂದಿದ್ದನು. ಆಗ ಸ್ತ್ರೀಯು ಆ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಉತ್ತಮವಾಗಿಯೂ, ನೋಡುವುದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ, ಜ್ಞಾನೋದಯಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದಾಗಿಯೂ ಇದೆ ಎಂದು ತಿಳಿದು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತಿಂದನು. ಸಂಗಡ ಇದ್ದ ಗಂಡನಿಗೂ ಕೊಡಲು ಅವನು ತಿಂದನು. ಕೂಡಲೇ ಅವರಿಬ್ಬರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದವು. ನಾವು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇವೆಂದು ತಿಳಿದು ಅಂಜೂರದ ಎಲೆಗಳನ್ನು ಹೊಡೆದು ಉಟ್ಟುಕೊಂಡರು. ತರುವಾಯ ಯೆಹೋವ ದೇವರು ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ತೋಟಗಳಿಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿರುವಾಗ ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಆತನ ಸಪ್ಪಳವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಬಾರದೆಂದು ತೋಟದ ಮರಗಳ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡರು. ಯೆಹೋವ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು, ನೀನು ಎಲ್ಲಿರುತ್ತಿ ಎಂದು ಕೂಗಿ ಕೇಳಲು ಅವನು, ನೀನು ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ಸಪ್ಪಳವನ್ನು ನಾನು ಕೇಳಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ ಎಂದು ಹೆದರಿ ಅಡಗಿಕೊಂಡೆನು ಅಂದನು. ಅದಕ್ಕಾತನು, ನೀನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದೆ ಎಂದು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದವರಾರು ತಿನ್ನಬಾರದೆಂದು ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಿದೆ ಎಂದು ಕೇಳಲು, ಆ
ಮನುಷ್ಯನು ನನ್ನ ಜೊತೆಲಿರೋದಕ್ಕೆ ನೀನು ಕೊಟ್ಟೆ ಹಸಿ ನನಗೆ ಕೊಟ್ಟಲು ಅಂದರು. ಕಡೆಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ವೇದ ಪಾಠ ಪಡಿತಾಯಿತು. ದೇವರ ನಂಬಿಕೆ ಬರೆಯುವ ஓகே, நாம் சங்கீதம் முறைமுறையாக படிக்க கேட்போம். நாம் எழுந்து நின்று முறைமுறையாக நாம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 129 சங்கீதம். For the response reading, Psalm 129. நாம் முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 129 சங்கீதம். For the response reading, Psalm 129. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவனமாக விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரும் குமாரனாகிய நம்பினார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் போட்டு பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்திலிருந்தார். மூன்றாம் நாள் மரித்தும் எழுந்தினார். பரலோகத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலதுபார்சத்தில் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தமை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். நாம் இரண்டாம் வேத பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் வசனம் 1 to 11 வசனம் முடிய. Acts chapter 5 verses commencing from 1 to 11. இரண்டாம் வேத பாடமாக படிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 to 11 முடிய. Chapter 5 verses 1 to 11. But there was a man named Ananias who with the wife Sapphira sold some properties that belonged to them. But with the wife agreement he kept part of the money for himself and handed the rest over the apostles. Peter said to them, Ananias, why did you let Satan take control of you and make you lie to the Holy Spirit by keeping part of the money you received for property? Before you sold the property, it belongs to you. And after you sold the money was yours. When they did not decide to do such a thing, you have not lied to man. You have lied to God. As
soon as Ananias heard this, he fell down dead. And all who heard what is were terrified. The young man came in, wrapped up his body, carried him out, and buried him. About 3 hours later, his wife, not knowing what had happened, come in. Peter asked her, Tell me, was this the full amount you and your husband received for your property? Yes, she answered, the full amount. So Peter said to her, Why did you do and your husband decide to put the Lord's Spirit to the test? The man who buried your husband are now at the door, and they will carry you out too. At once she fell down at the feet and dead. The young man came in and saw that she was dead. So they carried her out and buried her beside her husband, who the whole church and all the others who heard of this was terrified. படிக்க வேண்டிய எல்லாம் வேதம் படிக்க முடியாது. தேவனை நமக்கு மட்டுமே. நாம் எழுந்து நின்று சுவிசேஷ பாடம் படிக்க கேட்போம். சுவிசேஷ பாடமாக படிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் 14ஆம் அதிகாரம் வசனம் 65 72 முடிய. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 65 முதல் 72 முடிய இந்த அதிகாரம் முழுவதும் நாம் படிப்போம். நான் படிக்கிறேன். Mark chapter 4 verses commencing from 65 to 72. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறிந்தார்கள். அத்தருணத்தில் பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தின் அருகையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களை ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசு கூட இருந்தாய் என்றால். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னான். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷன் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2ஆம் தரம் கூவிடுவதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் என்பது படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் படித்து முடிந்தாய்த்து. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் சில நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக முடிந்தவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து நின்று கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க நாம் ஆயத்தப்படுவோம். இது துதி என்ற வேலையாக இருக்கிறபடினால, துதிக்கென்ற நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறபடினால ஒரு சில நிமிடம் முடிந்தவர்கள் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். இது தேவனை துதிக்கிற ஒரு தருணம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தருணமாக இருக்கிறபடினால இந்த வேலையில, இந்த பரிசுத்த ஆராதனை வேலையில, குறிப்பாக இந்த 5வது மாதத்தின் 3வது வாரத்துக்குள்ளாக
அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் அடியெடுத்து வைப்பதற்கு வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்றைக்கு இந்த வேலையில் இந்த தருணத்தில் உங்களையும் என்னையும் படைத்த என்னுடைய ஆண்டவர் துதிக்க நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வேலை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த, தேவனை மாத்திரம் உயர்த்த, தேவனை மாத்திரம் போற்ற, தேவனை மாத்திரமே நாம் கொண்டாட இந்த வேலையில நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே இதோ இந்த வேலையில ஒரு சிறு கூட்டமாக, ஒரு குடும்பமாக, ஆண்டவரே எங்களுடைய உறவாக, ஆண்டவரே நண்பர்களாக இந்த தருணத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிற நிலைகளை நீர் மாத்திரம் அதிகாரமாக இருக்கிறதுனால ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக எங்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் உம்மை போற்றுவதற்காக இந்த தருணத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்த ஒன்று கூடி இருக்கிறோம். உம்மை மாத்திரமே மகிமைப்படுத்த நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். அருமையான தேவனுடைய சொன்ன தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை இந்த வேலையில துதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற, நின்று கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நம் அனைவரும் சேர்ந்து உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து இந்த பாடலின் வழியாக நம் ஆண்டவரை போற்ற, ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் துதிப்பதற்கு தயாராகின்ற இந்த வேலையில ஒரு விஷயம் நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நான் பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதிக்கப்பட வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை உயர்த்த வேண்டும், பரிசுத்தத்தோடு கூட உம்மை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த வேலையில என்னுடைய பாவம் தடையாக இருக்கும் என்று சொன்னார். என்னுடைய பாவம் உம்மை துதிக்க கூடாதபடி, உம்மை கூடாதபடி, மகிமைப்படுத்த கூடாதபடி தடையாக இருக்கும் என்று சொன்னார். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவும். ஆண்டவரே இந்த வேலையில உங்களுடைய சமூகத்தோடு நின்று கொண்டிருக்கிற, இந்த வேலையில உண்மை துதித்துக் கொண்டிருக்கிற, இந்த வேலையில துதிக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கழுவும். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தினால் மட்டுமே நாங்கள் பரிசுத்தம் அடைய முடியும். இந்த வேலையில அப்பா நீர் எங்களை உங்களுடைய மகிமையினால் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே இதோ இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்துவீராக, நீரே எங்களை தாங்குவீராக, நீரே எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த தருணத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை போற்ற, ஆண்டவரை துதிக்கிற இந்த வேலையில நாம் அர்ப்பணித்திருக்கிறபடினால, ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினால நம்முடைய ராஜாதி ராஜாவை, கர்த்தாவே நம் ஆண்டவரே இந்த வேலையில நாம் உயர்த்துவோம். ஆண்டவரே நீ துதிக்கு பாத்திரராய் இருக்கிறேன், நீ துதிக்கு பாத்திரராய் இருக்கிறேன். இதோ இந்த வேலையில இந்த தருணத்தில் ஆண்டவரே எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி, உம்முடைய பெயரை சொல்லி நாங்கள் கூடுகின்ற பொழுது நீர் எங்கள் மத்தியில இருக்கிறவராக இருக்கிறவனால இந்த வேலையில உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஆபிரகாமின் தேவனாய் இருந்து, ஈசாக்கின் தேவனாய் இருந்து, யாக்கோபின் தேவனாய் இருந்து, இன்று எங்களுடைய தேவனாய் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறபடினாலே உம்மை உயர்த்துகிற சுவாமி, எங்களை தாங்கினபடினாலே உம்மை உயர்த்துகிற சுவாமி, எங்களை கண்டபடினாலே உம்மை பார்க்கிற தகப்பனே இதோ இந்த வேளையில எங்களை நீர் நினைத்தபடினாலே உம்மை உயர்த்துகிறோம். அப்பா நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு மகிமையுடையவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் எப்பொழுதுமே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்களை பார்க்கிறவராய், எங்களை கண்ணோக்குகிறவராக நீர் இருக்கிறவனால இதோ இந்த வேலையில உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து உண்மை மாத்திரம் உயர்த்தும் பொழுது நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். இதோ இந்த வேலையில ஒன்று கூடி இருக்கிற இந்த தருணத்திலையும் நாங்கள் உணர்ந்து உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிற சுவாமி, உம்மை மட்டுமே நாங்கள் இந்த வேலையில நினைவு கூறுகிறோம். எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறபடினால, எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறபடினால இந்த தருணத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த தருணத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த துதியின் உணர்வோடு கூட தேவ மகிமைக்கு நேராக இந்த பாடலின் வழியாக நம் ஆண்டவரை துதிக்க ஆயத்தப்படுவோம். நமக்கு தெரிந்த இந்த பாடல் அல்லேலூயா துதி உமக்கே என்ற பாடலில் அல்லேலூயா துதி உமக்கே என்று சொல்லி துதி மகிமை எல்லாமே நம் ஆண்டவருக்கு மட்டும்தான், அவருக்கே என்று சொல்லி இந்த வேளையில துதியின் சத்தத்தோடு கூட ஆண்டவரை போற்றவும் ஆயத்தப்படவும் நாம் அர்ப்பணிப்போம். எஸ் எல்லோரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இந்த பாடலின் வழியாக
ஆண்டவரை மட்டுமே நாம் போற்று, ஆண்டவரை மட்டுமே மகிழ்ப்படுத்த இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். தகப்பனே, எங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த வேலை, எங்களுக்காக நாங்கள் கிடைத்திருக்கிற இந்த தருணம், இதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால உங்களுடைய ஆழத்திலும் உமக்கு நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருந்து நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் உணர்வதற்கு இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு மீண்டும் புரிந்து பார்க்கிறோம். இந்த பாடை வழியாக நாம் ஆண்டவர் உயர்த்தோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த மாணவர்கள் நமக்கு உணர்ந்து அதை உணர்ந்தவர்களாக நாம் உயர்த்துவோம். ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்துகிற இந்த விசேஷித்த வேலையில ஆண்டவரே உமக்கு மட்டுமே, உண்மை மட்டுமே, உண்மை மட்டுமே
நாங்கள் உயர்த்துவதற்கு, உண்மை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் கிடைத்திருக்கிற இந்த விசேஷ தலைவர்கள் ஆண்டவரே எங்களை மாற்றிருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களை மாற்றிருக்கிறீங்க, எங்களை மாற்றிருக்கீங்க, எங்களை நடத்திருக்கீங்க, எங்களை சுமந்திருக்கீங்க. அதை எல்லாவற்றையும் இந்த வேலையில நாங்கள் உணர்ந்திருக்கிறபடினால இயேசுவே நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறபடினால உமக்கு நன்றி இயேசு, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேலையில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலையும் எல்லா வேலைகளிலேயும் அவர் நடத்தி வந்திருக்கிறதுனால, எல்லா தருணத்திலையும் அவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறதுனால இந்த வேலையில அவரை புகழ்ந்திருக்கிறோம். நம்மோடு கூட தாவீதோடு கூட இருந்து எதிரியை மேற்கொள்வதற்கு அவர் உதவி செய்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வேலையில கூட இந்த தருணத்திற்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்க்க இந்த தருணம் நமக்கு சரியாயிருக்கும். அருமையான தேவப்பிள்ளை, அருமையான தேவப்பிள்ளை, அருமையான தேவனுடைய குடும்பத்தார், இன்றைக்கு இந்த வேலையில உங்களை உயர்த்தின ஆண்டவர், உங்களை நடத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எத்தனை இக்கட்டுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் அவைகள் நம்முடைய வாழ்க்கையை எதுவும் சேதப்படுத்தி விடாதபடி, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்த விடாதபடி நம்முடைய ஆண்டவர் பாதுகாத்து வந்தாரே, நம்முடைய ஆண்டவர் தாங்கி வந்தாரே. சில வேளைகளில் மன வருத்தம் இருந்தது, சில வேளைகளில் போராட்டம் இருந்தது, சில வேளைகளில் கோபம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மையை மாத்திரம் நினைத்து நன்றியோடு கூட ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் எனக்கு செழிப்பாய் மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு எந்த வேலைகளில் நாங்கள் அழுதோமோ அதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் உண்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உண்மை துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி, நன்றி. இன்றைக்கு இந்த வேலையில ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற ஞான தேவனுடைய சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசீலித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள், உங்களுடைய நிலையை உணர்ந்து பாருங்கள். கடந்த நாட்களில் உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை என்ன? ஏராளமாயிருக்கும். என்னிடத்தில் கேட்டால் ஆண்டவர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அமிதமாக செய்திருப்பார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தருணம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இந்த தருணத்தில் உங்களை நீங்கள் உணரும் பொழுதுதான் அந்த நன்றி நமக்கு வரும். இன்றைக்கு இந்த வேலையில இந்த தருணம் உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற வேலையில என்ன செஞ்சிருக்கார், என்ன செய்திருக்கிறார் யோசிக்கும் பொழுது அது ஏராளமாக இருக்கிறது. எதை சொல்லுவது, எதை விடுவது என்பது சொல்ல முடியாது. இன்றைக்கு என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் ஏராளமான நன்மையை செய்திருக்கிறபடினால ஆண்டவரே இதோ இந்த வேலையில உமக்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேலையில இன்னுமாய் கூட எங்களை நடத்தும் சுவாமி. இன்னும் உங்களுடைய வேண்டுதல்கள் ஏராளமாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் ஏராளமாக இருக்கலாம். நன்றி நிறைந்த அந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு பல மகிமையினால, வல்லமையினால, அவருடைய ஆவியினாலே நிறைத்து உங்களை இன்னும் பலனடைய அவர் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற விதம் நமக்கு சொல்லியிருக்கிறபடினால ஒன்றுக்குள் இருக்கிற இந்த வேலையில இல்லத்தில் வேலை உங்களுடைய ஆண்டவரை உணரும் பொழுது ஆண்டவரே இதோ இந்த வேலையில எங்களுடைய விண்ணப்பத்தினுடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்க மத்தியில நீங்க இருக்கிறார், எங்க மத்தியில நீ இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்வோம். நீர் மட்டுமே இருக்கிறவர், நீர் மட்டுமே எங்களை வழிநடத்துகிறவர், நீர் மட்டுமே எங்களை பார்க்கிறவர், நீர் மட்டுமே எங்களை விசாரிக்கிறவர், நீர் மட்டுமே எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறபடினால கருத்துக்குள்ள ஆய்வு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லுவோமா?
இந்த வேளையில் அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. அந்த ஆவியானவரை அழைத்து அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது, நமக்குள் இருக்கிற அந்த மகிமை, நமக்குள் இருக்கிற அந்த வல்லமை உருவாக்கி ஆண்டவரை அழைப்போம். செயல்பட செய்வதற்கு நமக்குள் இருக்கிற வல்லமைகளை, நமக்குள் இருக்கிற திறமைகளை, நமக்குள் இருக்கிற எல்லா காரியங்களையும் செயல்படுவதற்கு ஆவியானவர் துணை இருந்தால் மட்டுமே முடியும். இந்த வேளையில அந்த பாடலை நாம் பாடுவோமா? வாரும் தூயா. இந்த வேளையில உங்களுடைய பிரசன்னத்திற்காக, உங்களுடைய மகிமைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை உயர்த்துவதில்லை, உண்மை மகிமைப்படுத்துவதில்லை, உமக்கு நன்றி செலுத்துவதில்லை. இன்னும் எங்களுடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்துவதற்கு முன்பதாக உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களை நிரப்பும் ஆண்டவர், உங்களுடைய மகிமை, உங்களுடைய ஆவி எங்களை நிரப்புமையா என்று சொல்லி ஆண்டவரத்தில் நாங்கள் இருப்போம். நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் உங்கள் அருகில் இருந்து உங்களோட பேசுகிறவர். உங்களுடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பேசும் பொழுது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்.
ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்களுடைய ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்களுடைய ஆண்டவரோடு கூட பேசுகிற இந்த வேளையில உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறதுனால நீங்கள் நான் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை இதோ இந்த வேளையில நான் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இருக்கிற இந்த வேளையில வேண்டுதலை தெரியப்படுத்து, உங்களை வேண்டுதலை சொல்லிவிடுங்க. உங்களை வேண்டுதலுக்கு நிறைவேற்றுகிறவர், உங்களை வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறவர், உங்களை வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில எங்களை நிரப்புவதற்காக நீர் எங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கு, எங்களை நடத்துவதற்காக எங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கு. இதோ இந்த வேளையில சில காரியங்களினால சில காரணங்களினால உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அழுகிறதையும் வேதனைப்படுகிறதையும் நீர் அறிவீர்கள். அவருடைய வேதனையை இந்த வேளையில இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே பதிலை தாரும். நீரே உடைய பிள்ளைகளை விடுவித்தருளும். சுகத்தோடு வாழ்வதற்கு நீ வழியை ஏற்படுத்தித்தார், பலத்தோடு வாழ்வதற்கு நீ வழியை ஏற்படுத்தித்தார், உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழியை திறந்தருளுவீராக. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற பொழுது நீர் வறுமையாய் அனுப்பினது இல்லை. உம்மிடத்தில் கேட்ட பொழுது நீர் எங்களுக்கு தராமல் மறுத்ததில்லை. இந்த வேலையில இந்த தவிர உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர், உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிறோம் ஆண்டவர். அப்பா, இதோ இந்த வேளையில் என் ஆண்டவரே என்னை பாரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி காத்திருக்கிறேன். என் ஜனங்களை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தாரை, இதோ என்னுடைய கூட்டத்தாரை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன் ஐயா. நீர் மாத்திரமே உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைகளை அறிந்து அவர்களுக்கானதை நீர் கொடுக்க முடியும், நீர் செய்ய முடியும். ஆண்டவர் நம்மை விலகாதவராய் விட்டு விலகாதவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறதுனால இந்த வேளையில இந்த தருணத்தில் உங்களுடைய ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வேண்டுதலை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்வை குறித்ததா இருக்கலாம், உங்களுடைய வேலை குறித்ததா இருக்கலாம், உங்களுடைய வருமானத்தை குறித்ததா இருக்கலாம், உங்களுடைய மனது சம்பந்தமான காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய ஒவ்வொருடைய வேண்டுதல்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஆனால் இதோ இந்த வேளையில உங்களுடைய ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இந்த தருணத்தில் உண்மை பார்த்து கொண்டிருக்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுமையான ஒரு புது ஆசீர்வாதத்தை, ஒரு புது வழி, ஒரு புதுமையான சிந்தையை நீர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்வதற்காக உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிற நீர்தான் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்துவதில்லை. கைது செய்து ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனங்கள், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறதோ அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராகவே, அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால அவர் செய்ய முடியும். சுவாசிக்கிற நம்புகிற எதிர்பார்க்கிற உங்களுக்கு அது தேடி வரும். வேண்டிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அது உங்களை தேடி வரும். தெரியாது எப்படி வரும்னு தெரியாது, யார் வருவார்கள் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு அவர் உங்களை நினைத்திருக்கிறபடினால, அவர் உங்களை அறிந்திருக்கிறபடினால அவர் உங்களுக்கு கொடுப்பது அளவில்லாததா இருக்கு. இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இன்னும் ஒரு சிறப்பு கொடுத்து நாம் அர்ப்பணிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறபடினால, எங்களுடைய வேண்டுதலை கேட்டபடினால, எங்களுடைய கிரியை அங்கீகரித்தபடினால, எங்களுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டபடினால இந்த வேலையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பரிசுத்தத்திற்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கும். எங்களை வழிநடத்த சுவாமி பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சொதிகர மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த வேளையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக நம்ம ஒரு பாடல் பாட கேட்க இருக்கிறோம். இந்த வேலையில நேரலையில கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ அல்லது நேரடியாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ அநேக அறிவுரைகளை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அநேக இந்த லைவ் தொடங்குவதற்கு முன்பதாக வெறும் மெசேஜ் மட்டும் அனுப்பியிருந்தோம். அப்புறம் ஏன் நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்புறீங்க, ஃபுல்லாகவும் அனுப்புங்க அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் வசனம் புரியல நீங்கள், அப்புறம் சத்தம் கேட்கல, இப்படி ஒவ்வொரு விதமான ஃபீட்பேக்லாம் கொடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் உட்கார்ந்துலேருந்து கேட்பதற்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேட்பதற்கு தெளிவுபடுத்துவதற்கு உங்களுடைய அறிவுரைகள் தான். தொடர்ந்து நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் அவனுடைய வார்த்தை உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து வெறும் லைக் போட்டு போகிறது மட்டும் இல்லை, அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தயாராக இருக்கும். நிறைய பேர் பார்க்கும்போது ஓப்பனில் இருக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் இருக்கிறோம், அப்புறம் முழுசாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தா இல்லை, கொஞ்சம் பேர் தான். முழு ஆராதனையிலையும் யாரை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய நேரம், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா தெரியாது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறவர்கள், ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள், அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடல் பாட கேட்போம். அதை தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு மீறாக நாம் ஆயத்தப்படுவோம். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் மீண்டும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நேராக நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கவும் தியானிக்கவும் ஆயத்தமாக இருக்கிற இந்த வேளையில் அந்த வார்த்தையை கேட்போம். யாராவது ஒருவர் சங்கீதம் 139 சங்கீதம் வசனம் 10 யாராவது ஒருவர் படிக்க கேட்கிறேன். சங்கீதம் 139 சங்கீதம் வசனம் 10. ಅಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಕೈ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವುದು, ನಿನ್ನ ಬಲಗೈ ನನ್ನನ್ನು ಹಿಡಿದಿರುವುದು. தலை தாழ்த்தி ஆண்டுகிறோம். இரக்கம் இருந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாளில் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். கேட்கிறேன் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தையும் ஒரு நன்மையும் புது தெம்பையும் நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பேசுவது நான் அல்ல, என்னுள் மறைத்து நீர்களில் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை வெள்ளடைய செய்கிறார். எங்களை இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சொல்லிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு அல்லது கேட்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாம் 139 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 139 சங்கீதத்தினுடைய அடிப்படையில சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறோம். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 139 சங்கீதத்தினுடைய நிகழ்வை நாம் அறிந்து கொள்கின்ற போது குறிப்பா 24 வசனம் இருக்கிறது. இந்த 24 வசனங்களையும் கொஞ்சம் அப்படி பிரிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, அப்படி பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிலதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு 6-7 விதமாக இதை பிரிக்கின்ற பொழுது ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நன்மை செய்கிறவர், கூட இருக்கிறவர், நம்மை பார்க்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை அறிந்திருக்கிறவர், இப்படி பல காரியங்களை இந்த 139 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 139 சங்கீதத்துடைய அடிப்படை தாவீது சங்கீதக்காரனுடைய அனுபவம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு பாசம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சங்கீதக்காரன் உணர்ந்தபடினால இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை, ஆண்டவரை உயர்த்துகிறது, அதாவது ஆண்டவருடைய மகத்துவத்தை பேசுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே நன்மையை பெற்ற அல்லது ஆண்டவரை பற்றி அறிந்த இந்த மனிதனுடைய அனுபவம் தான் இந்த 139 சங்கீதத்தினுடைய கொஞ்சம். மனிதனுடைய அனுபவம் தான், ஆண்டவருடைய சில காரியங்கள் தான் இந்த இடத்துல அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வேளையில மறுபடியுமாக அந்த 139 சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது படிக்கலாமா? உமது கை என்னை நடத்தும், உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இன்று இந்த வேளையில ஒரு வார்த்தைக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர் நம்மை நடத்துகிறவராக, இங்கே 10வது வசனத்தினுடைய நிலை, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அங்கேயும், அங்கே வசனத்துல அந்த அங்கேயும் என்ற வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி அவர் நடத்துகிறவர், அவர் நம்மை தாங்குகிறவர் என்பதற்கு இந்த 10வது அங்கேயும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்க அப்படின்னா, நம்ம எங்க போறோமோ அங்கே, எங்க பாதாளத்துல போனாலும் சரி, வானத்துக்கு போனாலும் சரி, கீழே வந்தாலும், இந்த 139 சங்கீதம் அவிதமாக சொல்லணும். எங்க போனாலும் நீங்க அங்கேயும் இருக்கீங்களே, நான் எங்க இருக்கிறேனோ அங்க இருக்கீங்க, எங்க போனாலும் அங்க இருக்கீங்க என்பதை சொல்வதற்கு அங்க போனாலும் இங்கே அவிதமாக பாதாளத்தில் இந்த 10வது மேல 9வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, 8வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே சொல்ல படிக்கலாம். 8வது வசனம், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், மேலே ஏறினாலும் சரி, கீழே போனாலும் சரி, அங்கேயும் நீர் இருக்கிறீர். எதற்காக? 10வது வசனத்தை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, உமது கையை நடத்துவதற்காக, ஒரு வலதுக்கரம் என்னை பிடிக்கும், பிடித்து நடத்தும். இன்னைக்கு நம்மளை நடத்துவதற்கோ பிடிப்பதற்கோ யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கு இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக, ஆண்டுடைய
சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில சில மனிதர்களாக நாம் வேற விதமாக மாறிவிடுகிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமான இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை கொஞ்சம் வேற சில வசனங்களில ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சில பகுதியை எடுக்கும் பொழுது, எனக்குள்ளாக தோன்றின இந்த நாட்களில எனக்குள்ளாக தோன்றின ஆண்டவர் ஞாபகப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பதாக ஞாபகப்படுத்த. ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஆனால் என்னை நடத்துகிறவர், என்னை பிடிக்கிறவர், என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆனால் சில வேளைகளிலே சில காரணங்களினால நம்முடைய நிலைமை மாற்றிக்கொள்ளுகிறோம், அல்லது நம்முடைய நிலைமையை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடும். அதுதான் இந்த இடத்தினுடைய, இந்த நம்முடைய நிலையினுடைய, நம்முடைய சூழ்நிலை அதுதான் காரணமாக இருக்கு. இன்றைக்கு பொதுவா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை பேசுறப்ப 4 பேர் 4 விதமா பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்கும். 4 விதமாக தான் பேசுவோம். அதனால ஒரு 4 பகுதி, ஒரு 4 நபர்கள் அல்லது 4 பகுதி மட்டுமே உங்களுக்கு ஞாபகம். இப்போ 4 நல்லா இல்லையே, 5 போல 3 5 நம்ம டைட்டில்ஸ் எல்லாமே 3 5 அவ்வளோதானே இருக்கும். அப்படி நின்று போனால் 7 இருக்கும், ரொம்ப பெரிய சர்மனாக இருந்தால். அப்படிதான். அப்போ 4 இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லையே. ஆனால் இது அப்போ 5 பேர் 5 விதமாக பேசுவாங்க அப்படின்னா யாரும் சொன்ன மாதிரி இல்லை, யாரும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஒருவேளை நான் சொன்னதாக வேணா நீங்கள் கீழே போட்டுக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த உலக வழக்கில் இருக்கிறது 4 விதமாக 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே தான் இருக்குது. அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க அவங்களுக்கும் தெரியாது, கேட்குற நமக்கும் தெரியாது. அது வேறு, அதை விட்டுருவோம். அதுக்காக அந்த விஷயம் இல்லை. இங்கே நாம் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாக இல்லை ஒரு 139 வருஷத்துடைய அடுத்த நிகழ்வை நாம் படிக்கின்ற பொழுது இதற்கு என்ன தலைப்பு கொடுக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது இதை குறித்த ஒரு சில காரியங்களை மனதுக்குள்ளாக வந்ததுனால நீங்கள் மறைத்துக் கொள்ளாங்க. இதனுடைய அதாவது மறைச்சுடாதே, மறந்துடாத, இது மறந்துடாத பர்கெட், அது இல்லை, மறைச்சுடாத. அதாவது do not hide. எதையோ ஒன்றை மறைத்து வைக்கிறோம், அல்லது நம்மையே கூட மறைத்து வைக்கிறோம். எதையோ ஒன்று எங்கேயோ எப்போ மறைத்து வைக்கிறோம்னா வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது நாம் எதையும் மறைக்க முடியாது. அவருடைய பார்வைக்கு விட்டு நம்ம எங்கேயுமே போய முடியாது. எங்கே போனாலும் இந்த வார்த்தையினுடைய அங்கேயும் உடைய கை என்னை நடத்துகிறது, என்னை பிடிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வேலைகளில் இந்த தருணத்தில் ஒரு தலைப்பாக மறைத்துடாதே, எதையும் ஆண்டுடைய பார்வையில் இருந்து மறைத்துடாதே, அல்லது மறைந்துடாதே, ஒளிஞ்சிக்காதே, ஓடிடாதே. இப்படி எப்படி வேண்டாலும் சொல்லணும். நம்ம ஒளிஞ்சிக்கிறோமோ, ஓடிடுறோமோ, மறைஞ்சிடுறோமோ, மறைச்சிக்கிறோமோ, அல்லது மூடி மறைச்சிடுறோமோ, இப்படி எது வேணாலும் எப்படி வேணாலும் சொல்ல. மூடி மறைக்கும் போது இங்கே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, அது அங்கே இருக்காது. உடனே அதாவது விளக்கு எரிகின்ற கூட அதை விளக்கு தம்பின் மேலே தானே வைக்கணுமே தவிர அதை கீழே வச்சு மூடிடக்கூடாது. அதனுடைய வெளிச்சம் வெளியே போகாது. மறைக்கும் பொழுது அதனுடைய எதுவாக இருந்தாலும், எதை மறைச்சாலும் சரி, அது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி மறைத்து வைக்கின்ற பொழுது அதுல வாழ்க்கை இல்லை, வெளிச்சம் இல்லை, அது சிறப்பு இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி சில காரியங்களோடு கூட நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம், எதை நாம எதையோ எங்கேயோ மறைத்து வைக்கின்ற பொழுது சில வேளைகளில நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது. இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற, தேவனுடைய ஜனமாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற, ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை படிக்கலாம். யாராவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் முதலாம் வேத படமாக ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வேத பகுதி முழுவதுமாக படிக்கிற காலகட்டத்தில் கவனித்திருந்தால் என்ன பிரசங்கம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்க முடியும். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கலாம். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே, அதே 3:8. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள் என்பதை இந்த இடத்துல பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்தில் இந்த காரியத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது என்னன்னா, பாவம் செஞ்சுட்டாங்க அதனால அவங்க மறைஞ்சிட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க அதனால அவங்க ஒதுங்கிட்டாங்க. தேவனுடைய கூட்டத்தாரே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த
இந்த ஆதியாகமத்துடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்வை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் அங்கே ஒரு விதத்தை ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்துகிறார். இந்த பழத்தை நீங்கள் புசிக்க கூடாது என்பதுதான். அது புசித்தா நீங்கள் செத்து போயிடுவீங்க, மறுத்து விடுவீங்க. இதுதான் இந்த இடத்துல நிகழ்கிறது. ஆனாலும் அங்கே அவர்கள் நடக்கிற காரியம் அதை சாப்பிடறாங்க. ஏதோ பிசாசு வந்துட்டாங்க, ஏதோ நடந்துச்சு, சாப்பிட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்றது? சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும், சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதே பேச்சு தான். நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு, அடுத்தது என்ன? அப்ப இங்க இவர்களுடைய நிலைகள் சற்று ஆண்டவர் சொன்னதை கேட்காம போனதுனால அவர்கள் ஒரு தவறுல ஈடுபட்டு விட்டார்கள். அங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் வந்தா கேட்பாரு, அவர் வந்தா நம்மள பாப்பாரு, என்ன செய்ய முடியும்? ஒரு விதமான நிலை, ஒரு கில்ட் ஃபீல். அப்ப என்ன அப்படின்னா ஒரு அவமானத்தை அங்கே அவர்கள் அடைகிறது நாம் பார்க்கணும். ஆண்டவர் சொன்னதை கேட்காமல் போனதுனால இந்த அவமானத்தை அவங்களா கொண்டு வந்தாங்களா, யாரோ அவங்க மேல திணிச்சிட்டாங்களா? இல்ல, அந்த அவமானம் தாங்க முடியாம தான் ஆண்டவர் கொடுத்ததை, ஆண்டவர் சொன்னதை நாங்க கேட்காம போயிட்டோமே. இப்ப அவர் வருவார் என்று அவரை பார்ப்பதற்கு அவர்களுக்குள்ள ஒரு மனசு இல்லை. இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கில்ட் ஃபீல், ஒரு ஷேம் அவங்களுக்குள்ளவே. இது யாருமே சொன்னதை எப்படி நான் பார்க்க, ஒரு அவமானம். நான் எப்படி அவரை பார்ப்பேன்? என் ஆண்டவர் வருவார், இப்ப எப்படி நான் பார்ப்பேன்? அதுதான் இந்த இடத்துல நாம் நடக்கிறது. ஒரு சில காரியங்களினால அவர்கள் உணர்கிற ஒரு காரியம். ஆனால் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு வேளை இந்த நிகழ்வில் அவர்கள் மறைத்துக் கொள்ளாமல், ஐயா நான் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மேல ஒரு சாபம் குறைந்திருக்கலாம். அப்படிதான் குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை இது நான் சரியா இப்படி நான் பண்ணிட்டோம், அவர் வந்து தேடும் பொழுது ஒளிஞ்சு கேட்கிறார், ஆதாரமே தேடுறார், மறைஞ்சு. அந்த நிகழ்வை தான் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஒரு அவமானம். ஐயோ, நான் எனக்கு அவங்களுக்கு இந்த அவமானத்தை யாரோ கொடுத்துட்டாங்களா? இல்ல, அவங்களுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்த அந்த அவமானம் நம்ம ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம், நன்றாக புரிந்திருக்கிறோம், நன்றாக அதை நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த அந்த அவமானத்தின் நிமித்தமாக ஆண்டவரை பார்த்துக் கொள்ளாமல் அவர்கள் பார்க்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள் நாம் பார்க்க முடியும், உணர முடியும். இன்றைக்கு இந்த வேலையில, இந்த தருணத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்ம நேசித்திருக்கிற வேலை நாம் இந்த வேலையில ஆண்டவருக்கு விரோதமாக செய்திருக்கலாம். ஆனால் அதனால மறைஞ்சிட்டு வாழ்ந்ததுனால நமக்கு ஏதாவது கிடைக்குமானா கிடைக்காத, சாபம் அதிகரிக்குமே தவிர குறையாது. இங்க இந்த வேலையில அவர்கள் மறந்திருக்கின்ற பொழுது யாரால் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் சாகவே சாவீர்கள், சாவதே இல்லை. அவர் பிசாசு சொன்னாலும் சாகுவீர்கள். அந்த படத்தை நாங்கள் சாப்பிட்டாங்க, நாங்கள் சாகடிக்க முடியல, சாகல. வேற ஒரு நிலை மாற்றப்பட்டது. அவங்களுடைய தண்டனை கொஞ்சம் அந்த இடத்த விட்டு வெளியே போக வச்சாரு. அதனால வச்சுட்டாரு, போயிட்டாரு. அவங்க ஆண்டவர் சொன்னதை கேட்க முடியல, கேட்கறதற்கு சூழ்நிலை இல்லை. வேற ஒரு காரியம், வேற ஒரு நிலை. அதாவது சாப்பிட்டால் உள்ளே நுழைகின்ற பொழுது அவர்கள் சாப்பிட்டுட்டாங்க. அவரும் ஆதாம் மட்டுமல்ல, ஏவாள் மட்டுமல்ல, ஆதாமும் இணைந்து அவர்கள் சாப்பிட்டதால் 2 பேருமே அவர்கள் அவமானத்தின் நிமித்தமாக அவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எதையோ ஒன்று செஞ்சுட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் என்பதற்காக நாம் ஒதுங்கியே நிற்கிறோம், வெளியே வர்றதில்லை. வெளியே வருவதற்கு நம்மளை யாரும் உற்சாகப்படுத்துறதும் இல்லை. ஐயோ நான் அப்படி மனிதர்கள், ஹியூமன் பீயிங், நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். ஆனால் அதனால நாம உள்ளவே இருந்துட்டோம், வெளியவே வரமாட்டோம் அப்படின்னா நாம் ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அவமானத்தின் நிமித்தமாக அவர்கள் பார்க்கிறவர்கள், அவர்களை பார்ப்பதற்கு துணியில் தப்பு பண்ணிக்கிறேன் என்ற ஒரு நிலை அவர்களுக்குள்ளாக வந்தபடி அந்த அவமானம், அது தாங்க முடியாத ஒரு அவமானம். அதுக்கு நாங்கள் அவங்களே கொடுத்துட்டோம். இன்றைக்கு இந்த வேலையில நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நிலை, ஒரு அவமானத்தினால நான் வாழ்ந்திருக்கிறேனே, எனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு முடங்கியே கிடந்துட முடியாது. அவருடைய பார்வைக்கு முன்பதாக வந்தாக வேண்டும். ஏன்னா அவரை விட்டு எங்கேயுமே போயிட முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய பார்வை விட்டு எங்கேயுமே போயிட முடியாது. அதனால அவமானமா இருக்குது, நான் வெளியே வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன். வெளியே வந்ததான் தெரியும், நம்மளோட மோசமான ஆட்கள் இங்க யாரும் கெட்டவங்க யாரும் கிடையாது. இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல யாரும் கெட்டவங்க கிடையாது. சில கெட்டவர்களால
நம்ம பயந்து போயிருக்கோம். என்ன சொல்றோமோ சொல்றோம் நடந்தாச்சு. ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கு. அதனால நான் அவமானத்தோடவே வாழ்வேன் இல்லை, அவமானத்தை கலைந்துத்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வேலையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கான காரணம், நீங்கள் மறைத்துக் கொள்வதனாலே ஒளிந்து கொள்வதனாலே ஒன்றும் நடக்க போவதில்லை, வெளியே வரணும். அதுக்கான பதில் ஆண்டவர் எதுதான் சொல்றார்? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், தப்பு செஞ்சிருக்கேன், அதுக்கான வழி என்ன, அதற்கான சொல்யூஷன் என்ன? அது எங்க போய் கேட்கறது? யார்கிட்ட போய் சொல்றது? மனுஷங்கிட்ட போய் சொன்னா நீ பண்ண தப்பு தெரியுமா சொல்லி காயப்படுத்திட்டே, நீ பண்ணது தப்பு தெரியுமா? ஆமா, செஞ்சது தப்பு தான். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு எந்த வேலையில உங்களுடைய ஆண்டவர் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறாரா? வெளியே வர வேண்டும், அவரிடத்துல காண்பிக்கப்பட வேண்டும். மனசுக்கு வெக்கமா இருக்கு. வெக்கம் அப்படின்னா வெக்கத்துக்கு அவமானம் அவமானப்பட்டாங்க, ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு அவர்களுக்குள்ள ஆண்டவரை எப்படி பார்ப்பேன் என்ற ஒரு அவமானம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க வெளியே வராம இருந்தாங்க. இரண்டாவது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். இங்கே இந்த மனிதன் வேற ஒரு காரணம், கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். இங்க இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கலாம். போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது இந்த பகுதி படிக்கும் பொழுது எனக்குள்ள தோன்றின ஒரு காரியம், இதுல இருந்து ஏதாவது சொல்வது படிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறார்? அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும், நான் இனிமே வாழ்றதுக்கு போதும், நான் நிலவும் கிடையாது இடத்துக்கு நம்ம எலியாவுடைய வாழ்வை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்ன நடக்கிறது என்பதற்கு இதற்கு முன்பதாக நாம் படிக்கின்ற பொழுது 1வது அதிகாரத்தில் அவருக்கு எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளையும் கொன்று விட்டாச்சு. எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்றாச்சு. அவர்களை மட்டும் விட்டுருக்கான். எலியா மட்டும் உயிரோடு கூட இருக்கும். அவர் கூட இருந்தவங்க எல்லாரையும் காலி, எல்லாமே காலி என்ற செய்தி எசபேல் அவர்கள்கிட்ட அதை போய் சொல்லுன்ற பொழுது அவர் சொன்ன உடனே அவங்க போய் சொல்லுங்க, அவங்களுக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கும் நடக்கணும், போய் சொல்லுங்க. சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் படிக்கின்ற பொழுது அவர் இடத்துல போய் சொல்றாங்க, நடக்கிற நிகழ்வு சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு, இந்த எல்லாரையும் அழிச்சாச்சு, இப்போ அவங்களையும் அழிக்க போறோம், அழிக்கிறதுக்கான போய் எசபேல் கிட்ட சொல்றாங்க. எசபேல் அதற்கு அவர்கள் ஒரு ஆள் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அது அவர்கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, தெரியுது அவருக்கு எப்படியோ தெரியுது, அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க போய் சொல்லுங்க. 3வது வசனத்தெல்லாம் படிக்கும்போது தெரியும், 2வது வசனத்தெல்லாம் படிக்கும்போது அதுல தெரிஞ்சிருக்கலாம். போய் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்றாங்களோ எனக்கு தெரியல. அப்ப அவரையும் அழிக்க போகிறாங்க, அவரும் சாக போகிறார் என்ற ஒரு செய்தி அவருக்கு வருது அல்லது கேட்கப்படுது. அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஒரு விதமான பயத்துக்குள்ளாக அது வருகிறது. நான் இனிமே வாழ்வதற்கு தகுதி இல்லை, எனக்கு போதும், நான் செத்து போறேன் அப்படின்னு சூறைச்செடி நிழலில அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன, ஒரு சூறை செடியின், இங்க தமிழ்ல சூறை செடின்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்ல ட்ரீன்னு போட்டிருக்காங்க. அது என்ன, ஜுனிஃபர் ட்ரீ அப்படின்னு போடுற மரம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ், அதனால அதை பத்திலாம் நம்ம இங்க செடின்னு போட்டுருந்தேன், இங்க மரம் போடுறது, செடி வகையானது வேற, அதெல்லாம் இங்க சயின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. மனிதனுடைய நிலை மாறி போய் அவனுடைய நிலை என்னன்னா, நான் சாக வேண்டும் ஒரு பயத்தின் நிமித்தமாக. அதாவது அந்த மனிதனுடைய நிலை என்னன்னா, நானுமே செத்து போய்விடும். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த மனிதனை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பயத்தின், அதாவது நான் அறிந்து கொள்கின்ற ஒரு காரியம், ஒரு அழுகையை நோக்கி, ஒரு பயத்தின் அழுகை, ஒரு அழுகையை நோக்கி, நான் இனிமே சாவதற்குத்தான், நான் நல்லவன் கிடையாது என்பதை சொல்லி ஒரு அழுகையை நோக்கி, அதாவது டிஸ்ட்ரெஸ், மனசுக்குள்ள ஒரு அழுத்தம், அவனுக்குள்ள ஒரு அழுகை, அவனுக்குள்ள ஒரு பயத்தின் அழுகை, ஒரு பேனிக் என்று சொன்ன. இன்னைக்கு எல்லாமே எல்லா இடத்துலயும் பார்த்தா do not panic, நீங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம். அரசு சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது, அரசு தலைவர்கள் சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க பயப்படாதீங்க. மரணத்தின் ஒரு பயம் இந்த மனிதனுக்குள்ளாக வருன்றதுனால நான் அழுகி அழுதாரு அப்படின்லாம் போடலாங்க. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு பயம், ஒரு நெருக்கடி வரும்போது அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை அழுதிருக்கலாம். ஒரு அழுகை என்பதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க. அழுகைய போல நீங்க அழுகை போட்டு அந்த மனிதன் அழும்போது, ஒரு மனிதன் வேதனை அனுபவிக்கும் போது அவனுக்குள்ளாக அழுகை வரும். அதான் சாதாரணமான மனுஷன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அழுகை வரும். ஒரு மரணம், நெருக்கடி வரும், ஒரு அழிவு வருகின்ற அந்த சூழ்நிலையில அழிவு பொருள் ஒரு நிலை, ஒரு அழுகை வரும்.
கை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனிதனுடைய நிலை, இந்த மனிதனுடைய சூழ்நிலை விதமாகத்தான் இருக்கிறது. இவரை குறித்த ஒரு செய்தி அங்கு சொல்லுகின்ற பொழுது அவர்களையும் அழித்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்தினாலே அவர்கள் அழுவதற்கான ஒரு காரணத்தை நாம் அந்த இடத்துல பார்க்கும்போது, வனாந்தரமான ஒரு இடத்துல ஒரு நாள் பிரயாணம், ஒரு நாள் ஜோனில் அவர் ஒரு நாள் தூரம் அங்கே போய் சூரியச்செடி நிழலிலே போய் அமர்ந்து கொண்டு அவர் ஆண்டவரத்திலே கோருகிறார், நான் சாக வேண்டும் என்று சொல்லி நான் பின்பதாக நடந்து விடுவேன். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் இருக்கிற இடத்தை விட்டுட்டு, அவர் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு, அதுக்கு பதிலாக வேற வேலைக்காரன் அங்கே வச்சுட்டு அங்கே வேற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், படுத்து கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார் சொல்றாங்க. அப்படி பயத்தின் நிமித்தமாக உயிருக்கு பயந்து ஓடி போய் இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி தூங்கினாருன்னு தெரியல, எப்படி பயந்தாருன்னு தெரியல, எப்படி உட்கார்ந்தாருன்னு தெரியல. ஆனால் சூரசெடி நிழலிலே என்று நாம் அறிந்து கொள்வது நாம் பார்க்கலாம் இந்த எளியாவுடைய வாழ்க்கையில. ஆனாலும் தேவ பிள்ளைகளை, அந்த இடத்தை விட்டு அவர் ஓடிட்டாலும், அந்த இடத்தை விட்டு மரணத்துக்கு பயந்து அல்லது அந்த போருக்கு பயந்து அல்லது அந்த யாரையாவது அந்த எதிரிகள் அழித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர் ஒதுங்கி போய் இருக்கிறார். ஒரு அழுகை நிமித்தமாக அவர் அங்கே போய் நின்று கொண்டிருக்கலாம், அமர்ந்திருக்கலாம், உட்கார்ந்திருக்கலாம், தூங்கி இருக்கலாம். ஆனால் அதன் பின்பதாக தேவதூதர் அவரை எழுப்பி அவரை தட்டி அவருக்கு உணவு கொடுத்து, இதோடு முடிச்சிருந்தல்ல, உன் வாழ்க்கை இன்னையோட முடிய போறது அல்ல, இன்னும் இருக்குது, உன் லைஃப் இதோட முடிய போறது, ஏன் அழுதுட்டு இருக்கிற, அது ஏன் கவலைப்பட்டு இருக்கிற, ஏன் பயந்துட்டு இருக்கிற, இப்படிலாம் பேசியிருக்கலாம், இப்படியெல்லாம் ஒரு உரையாடல் அங்கே நடந்திருக்கா, இதுக்கெல்லாம் போய் நீ அழலாமா? நம்ம சொல்றோம் இதெல்லாம் குட்கள் ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்லி சும்மா ஒரு இங்க தேவதூதர் சொல்றோம், அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க, நம்ம சும்மா சொல்லுவோம், நம்மளை பார்த்து கூட சும்மா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம அழுவாங்க. நமக்கு தான் தெரியும் ஏன் அழுகிறோம், சொல்லுவோமா? நம்முடைய வலி நமக்கு மட்டும்தான் புரியும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு புரியாது நம்ம ஏன் அழுகிறோம். முதலே சொன்னது போல கண்டிப்பா அழறவங்க தான் மனுஷன். சில விலங்கு கூட அழுவதா கேள்விப்படுறோம் இல்லையா? விலங்குலாம் அழுவு தானே. அப்படியே மாடு கண்ணெல்லாம் பார்த்தோன்னா அது தண்ணி ஓரமாக வந்துருக்காது, அழுதான் அது தண்ணி வந்துருக்குதா தெரியும். மாட்டை நம்ம பார்த்ததுனா, மற்ற விலங்குலாம் நம்ம பார்க்கல, கிட்ட போய் மாட்டை பார்த்துருப்போம், வேற நாயெல்லாம் பார்த்துருப்போம், மாட்டை பார்த்துருப்போம், மாட்டை பார்த்துருப்போம். வீட்டுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், முடிச்சதுக்கு அப்புறம்லாம் இல்லை, அழுகும். சில விலங்குகளும் பல மனிதர்களும் அழுவாங்க. அழுவதற்கான காரணம் தெரியாமல் இருக்கிறோம், நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த வேலையில இந்த சூழ்நிலை அங்க இருக்கிற இந்த எலியாவுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற சூழ்நிலை குறித்து ஒருவேளை அவர் பயத்தின் நிமித்தமாக ஒரு அழுகையை நோக்கி அல்லது அவர் ஒரு இடத்தை விட்டு நோக்கி வேற இடத்துக்கு போயிட்டா நம்ம பிரச்சனை சரியாயிடும், நம்ம சரியாயிடுவோம், அல்லது நமக்கு வருகிற ஆபத்து நின்றோம் என்று ஒரு வேலை நினைச்சிருக்கு. நினைவு தேவ பிள்ளைகளை, சில காரியங்களுக்காக நாம் அழுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆதாம் ஏவாள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அவமானத்தின் நிமித்தமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பயத்தின் நிமித்தமாக, மரணத்தின் நிமித்தமாக அவர்கள் அழுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த நிலைகளில் ஒரு அழுகை நிலையை நாம் பார்க்கிறதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் நான் ஏன் அழுகிறீங்க தேடி வருவாங்க. மனசு தேடி வரும்போது நம்ம அழுகை இன்னும் அழதான் இருக்கும். ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நம்ம அழும்போது ஏன் அழறன்னு நம்மளை யாரும் கேட்கல அப்படின்னா நம்ம ஒரே விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கலாம், சொல்லுமா இல்லையா, சொல்லுமா வானமாலாம் தெரியல, உணர்த்தப்பட்டதுனால நம்ம அழுகிறோம், அழுதுட்டு இருக்கிறோம். ஏமா நீங்க அழுகுறீங்க அல்லது ஏன்பா அழுகுறீங்க அப்படின்னு உங்களை ஆறுதல் படுத்தலைன்னா, யாராவது ஒரு மனுஷன் உங்களை வந்து கேட்கலன்னா அவங்க ஆண்டோடைய பிள்ளைகள் நம்மளை சுற்றி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்டோடைய பிள்ளைகள் நம்மளை சுற்றி இல்லை, நம்ம அழணும்னு விழிக்க பார்க்குறவங்க தான் இருக்கிறாங்க, அழணும்னு விரும்புகிறவங்க தான் இருக்கிறாங்க என்பதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியதுதான். யாரோ ஒருவரை ஆண்டவர் அழைத்து வருவார். உங்களுடைய கண்ணீரை மாற்றுவதற்கு சிலர் ஆண்டவரே நேரடியாக உங்களுடைய பயத்தை, உங்களுடைய அழுகையை, உங்களுடைய வெறுமையை, உங்களுடைய துணைவை, உங்களுடைய குழப்பத்தை சரி செய்வதற்கு வரும். எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன் தேவ பிள்ளைகளை, தேவனுடைய குடும்பத்தான இன்றைக்கு நீங்கள் நாம் எதற்காக அழுகிறோம், ஏன் அழுது கொண்டிருக்கிறோம், ஏன் அழுவதற்கான தருணம் இருக்கிறது? வருமானம் இல்லை, வறுமையாக இருக்குது, வேலை இல்லை, பொறுப்பு இல்லை, இன்னும் இந்த என்னுடைய ஆசைகள் நிறைவேறலை, நான் என்ன வாழ்றதுக்கு என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு வாழணும், அதை விட நான் செத்தே போகலாமே, இப்படியெல்லாம் ஒரு
குறுக்கு எண்ணம், ஒரு குறுக்கு நிலையில நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நமக்கு எதுவுமே கிடைக்கல, அல்லது நமக்கு ஆபத்து வருதுன்னா நம்மளே நினைச்சுக்கிறது. ஆபத்து வருமோன்னு நம்மளே நினைச்சு சொன்னாங்களோ இல்லை யாரோ சொல்லி வைக்கிறாங்களோ ஏதோ ஒரு நடக்குது. இன்னைக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவ்வளோ வருது அவ்வளோ வருது பயம் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பயம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வியாதியில இருந்து அவருக்கு கொரோனா இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. அவருக்கு ஒரு சரீர பிரகாரமான ஒரு விபத்து. விக்டோரியா ஹாஸ்பிட்டல் இருந்து மேல இருந்து கீழே குதிச்சிட்டாரு. எங்க வந்துடுமோ அல்லது என்ன எதனால விழுந்தாருலாம் தெரியல. ஆனா நியூஸ்ல அப்படி போடுறோம், பயத்தினால விழுந்துட்டாரு, அவருக்கு வியாதி வந்துருச்சு. சில பேர் வரல, அதே அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதேவுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு நிலை நமக்குள்ளாக நெருக்கும் பொழுது நம்மளால நினைச்சுக்கிற ஆபத்து நமக்கு வந்துடுது. ஆனால் ஆபத்து ஒருவருக்கு ஆண்டவர் தெரியவில்லை. அந்த ஆபத்திலிருந்து விலக்கி உங்களுடைய அழுகையை நிறுத்துவதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னொரு ஒரு காரியத்தையும் நாம் படிக்கலாம். படிங்க. யாராவது ஒருத்தர் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அவமானத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்கள், அது அழுகை நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் அடுத்தபடியாக எதை நோக்கி கொண்டு போகிறார்கள் என்று அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் விதமாக தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இந்த இடத்தில் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். பலமுறை நானும் பிரசங்கித்திருக்கிறேன், கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கு இந்த அனனியா சப்பிரால் அவர்களுடைய நிலைகள் தேவ சமூகத்தில் அவருடைய பங்கை அளவு அந்த அவர்கள் இருக்கிற அந்த சொத்தை, அவர்கள் இருக்கிற பொருளை அவர்கள் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே படைக்கப்பட வேண்டும், படைக்கணும் என்ற ஒரு நிகழ்வு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது எல்லாரும் அவங்க செய்யறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டு தெரியாமல அவர்கள் தெரிந்து அங்கே வேதம் அழகாக சொல் தன் மனைவி அறிய அவர்களுடைய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து என்று பார்க்கிறார். அது அவங்க 2 பேரும் ஒரு கம்யூனிகேஷன், கணவனும் மனைவியுமாக ஒரு கம்யூனிகேஷனோட கூட அவர்கள் செயல்படுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஏதோ ஒன்று மறைச்சு வச்சுட்டா நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்துடலாம். ஆனால் இங்கே அவர்கள் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் படைக்கப்பட வேண்டும் என்பதனால நம்ம என்ன நடந்ததெல்லாம் சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா அந்த யோசனைலாம் இல்லை. ஒருவேளை அதை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது அப்படி பேசலாம். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு காரியம் என்ன என்பதை படிக்கின்ற பொழுது அவர்கள் மறைத்து வைத்தபடினாலே, அப்போஸ்தலர் பாதத்தில் கொஞ்சம் கொண்டு வந்து வைத்தபடினால அது உணர்ந்த ஆவியிலே உணர்ந்த அந்த இடத்துல அவர்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது, அவர்கள் சொல்கின்ற பொழுது இவ்வளவுதானா ஆமான்னு சொல்லும் பொழுது அவர்கள் மறிக்கிறார்கள். அவர்கள் அழிவை நோக்கி போகிறார்கள். இந்த இடத்துல ஒரு அழிவை அவர்கள் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நம்ம மறைக்கும் பொழுது சில நேரங்களில் அழிவு வருகிறது. இந்த அனனியா சப்ரால் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது அங்கே மறைத்து வைக்கின்ற பொழுது அழிவு வருகிறது. அழிவை வந்தா ஓகே, அழையில இருந்து நம்ம சரி வந்தெல்லாம் அழிஞ்சுட்டா எப்படி? அழிவு வந்துட்டா இங்க இவர்கள் அழிந்து விட்டார்கள், உயிர் போச்சு. 2 பேருமே அனனியாவும் சப்ராலும் 3 பேருமே இறந்து விட்டார்கள். 2 பேருமே இறந்து விட்டார்கள். அந்த இடத்துல அவர்கள் மறைத்து வைத்தபடினாலே அழிவு வந்தது. அப்ப அழிவை நோக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில எதையோ நாம் மறைத்து வைத்து விடுகிறோமா? எதை நாம் மறைத்த இடத்துல அவர்கள் கிரயத்தை வஞ்சித்து வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு பக்கம் ஏதோ வச்சுட்டு இருந்தா நம்ம நாளைக்கு பஞ்சகாலம் வரும்போதோ அல்லது கஷ்டம் இருக்கும் போதோ நம்ம சாப்பிடலாம்னு ஒருவேளை அவங்களுக்கு நினைப்பு இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படி இருந்திருக்கலாம். அங்கே நடக்கிற ஒரு காரியமாக தான் அங்கே என்னன்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேற்று வெள்ளிக்கிழமை ஃபேமிலி டே உலக குடும்ப தினம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை சொன்னாங்க. மெசேஜ் அனுப்பினாங்க. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பேன், தெரியல லேட்டாக தெரிஞ்சதுனால நம்ம அதை எடுத்துக்கணும். கணவனும் மனைவி சேர்ந்து அவர்கள் மறைத்து வைத்துக் கொள்கிற அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக அவர்களுடைய கிரயத்தை அவங்களது தான். ஏன் கொடுத்தீங்க கொடுக்கலாம்னா கேட்க முடியாது. ஆனால் அவங்களது தான், அவங்களதையே அவங்க தன்னுடைய அந்த அழகாக சொல்லப்பட அவருடைய கிரயத்தை மறைச்சு வச்சுட்டாங்க, வஞ்சித்து வைத்து விட்டார்கள் என்று அவர்கள் என்ன நினைப்போடு கூட வச்சாங்க. ஆனால் அப்படி வைக்கின்ற பொழுது அழிவை நோக்கி போகக்கூடியது, அழிந்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். சில வேளைகளிலே நாம் நம்மை மறைத்துக் கொள்கின்ற பொழுது அல்லது நமக்குரியதை மறைத்துக் கொள்கின்ற பொழுது அது அழிந்து விடுகிறது. அது நம்முடைய திறமையா இருக்கலாம், நம்முடைய ஆஸ்தியா இருக்கலாம், நம்முடைய உழைப்பா இருக்கலாம். நம்முடைய உழைப்பை ஒழிச்சு வச்சுட்டோம்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அழிஞ்சு போயிடும். கிரியேஷன் எதுவுமே இல்லை. நம்முடைய உழைப்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த தருணத்தில் இந்த வேலையில
உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுவது, நீங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறீர்கள், எதை ஒளித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்பதாக எதையும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நாம் அப்படி மறைத்து வைத்தா நம்ம வாழவும் முடியாது. இங்கே அனன்யா சத்ரால் அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து, அவங்க 2 பேருமே செத்து போனதாகத்தான் வேதம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11 வசனங்கள் நாம் படிக்கின்ற பொழுது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்த்து இன்றைக்கு இந்த வேலை இந்த தரும் நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிறோம், ஆண்டவரோடு கூட இருக்கிற, ஆண்டவரோடு கூட எதிர்பார்க்கிற, ஆண்டவர் நமக்கு காண்பிக்கப்படுகிற சில காரியங்களை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அறிஞ்சிடணும், என்னுடைய முன்பதாகவே நமக்கு எல்லாமே இந்த நெகட்டிவான வார்த்தை வந்துட்டாலே ஒரு பெரிய பயம் வந்துடும். அறிஞ்சுவாங்க இப்படி நம்ம சொல்ற ஆட்கள் நீங்க அப்படியே அழிஞ்சா போயிருக்கீங்க. நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, இவர்கள் அழிவு நோக்கி போனார்கள். அதனால்தான் இந்த அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது அதுக்காகத்தான் அழிவு என்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். அழிவு அப்படின்னா அழிந்துருவோம், மறைத்து வைத்தால் நம்மை மறைக்கும் பொழுது, அது நம்முடையதை மறைக்கும் பொழுது, அது நம்மையே மறைக்கும் பொழுது அழிவு வரலாம். அதுக்கு ஒரு சொன்ன எதை நம்ம மறைக்கணும், அந்த 30வது எதை மறைச்சிக்கணும். இதோ இந்த வேலையில் உங்களிடம் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எதையும் மறைத்து விடார்கள், எதையும் முடித்து விடார்கள், எதையும் எந்த இடத்திலையும் விட்டு விடார்கள். நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ள வாய்ப்புகள். கடைசியாக 4வதாக ஒரு காரியம், ஒரு மனிதன் குறித்து நாம் படிக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பொருள் தான் யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் குறித்து நமக்கு நன்றாக தெரியும், படிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஒரு பெரிய இல்லை. இந்த யோனாவுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது He paid the fare therefore and went down into it to go with them and to worship Tarshish from the presence of the Lord. இந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போனோம்னு நினைச்சு அவரே காசு கொடுத்து, அவரே விலை கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகணும்னு நினைச்சு ஆண்டவர் போக சொன்ன இடத்தை விட்டுட்டு, முதல் வசனத்தை படிக்கலாம். முதல் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு, யோனாவை குறித்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. இங்க தொடர்ந்து நம்ம இந்த யோனாவை குறித்து நம்ம எல்லாரும் நல்லா பை ஹார்ட்ல வச்சிருக்கிறோம். பை ஹார்ட்ல தெரியும். இந்த இடத்துல நமக்கு தெரிந்திருக்கிற, அல்லது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகணும்னு அவர் நினைக்கிறதுனால, அப்படி போறதுனால அவரே விலை கொடுத்து அவர் போக வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்திற்கு, அவர் தர்ஷிக்கு போயிட்டு அவர் படகுல பயணிக்க போட்டார். தர்ஷிக்கு கப்பல் ஏற்றார். அந்த இடத்துல ஏறினார் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். தர்ஷிக்கு போக கப்பல் ஏறினார். அவரா அது வந்து ஆண்டவர் ஏற்படுத்துறதுலாம் இல்லை, அவர்தான் பிரயாசம். ஏன்னா அவருடைய பிளான், அவருடைய எண்ணம், அவருடைய நினைப்பு என்னன்னா, நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு அவருடைய நினைப்பு. ஆனா அவருக்கு தெரியல, ஞாபகம் வரல, ஆண்டவர் எங்க போனாலும், பாதாளத்துல போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, அவரு மேல வந்தாலும் சரி, எங்க வேணாலும் அவர் இருப்பார் என்பதை மறந்துட்டார். தெருல சொல்லணும், மறந்துடும். அநேக வேலை நம்ம கூட அப்படிதான் மறந்துடும். நம்ம என்ன நினைப்போம்னா, இங்கிருந்து நம்ம போயிட்டாக்கா நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்படி நடக்கின்ற பொழுது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகும் பொழுது, அவர்கள் போகும் பொழுது என்ன நடக்கிற, ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கிறார். இதுதான் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகும் பொழுது, அல்லது மறைத்துக் கொள்கின்ற பொழுது, மறைத்துக் கொள்கிறோம் நம்மள நினைச்சுக்கிறது. சார் சூழல நினைப்பு தான் குழப்ப கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளா நினைச்சுக்கிறது, இங்க நம்ம போயிட்டா தப்பிச்சுக்கலாம். நிறைய இப்போ கொஞ்சம் காலகட்டங்கள்ல ஒரு சில நிகழ்வு, அதெல்லாம் சரியா சொன்னா, இங்கிருந்து நம்ம ஊருக்கு போயிடலாம், கொரோனா வந்துருச்சு, இங்க வேணா நம்ம ஊருக்கு போயிடலாம். அங்க வராதா? போனது தப்புன்னு சொல்ல வரல, இங்க இருந்தா வராது போகாது அப்படின்னா நம்ம குடும்பத்தோட சாமம் ஏழுகார இன்னொரு அதோட சொல்றதுக்கு யாரால, எங்க அம்மா ஏன்டா அங்க கஷ்டப்படுறீங்க, ஏதோ இங்கே குடும்பத்தோட இருக்கிறாங்க.
ஆகலான்ற வார்த்தை சொல்லல, ஏதோ இருந்தாலும் குடும்பத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தோடு போயிருந்தா வரதுக்கு முடியாது, வரதுக்கு பல சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த விட்டு போயிட்டா, இந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டா நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு சம்பவம், அவர் தர்ஷிச்சுக்கு கப்பல் ஏறி போகின்ற பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கிறார். என்ன ஆபத்து என்பது நமக்கு தெரியும். அவர் போனதுனால அந்த பயணமே சரியில்லை. இந்த யோனா ஏறினதுனால அந்த பயணமே சரி. அவர் மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருந்த எதுவுமே சரியில்லை. காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கொப்பளிக்குது, ஆடுது, என்னவோ நடக்குது. அவங்க நிம்மதியாக அவங்களுடைய பிரயாணத்தை பண்ண முடியல. அவருடைய ஜோலி கரெக்டா போல, அப்படிதான் சொல்லணும். ஆட்டம், பயம், ஒரு திகில். ஆனால் அங்க போய் சொல்றாரு, நான் கடவுளுக்கு பயந்தவையா, நான் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் அப்படின்னு போய் அங்க போய் சொல்ற. இங்கேயே அந்த பயந்தவனாக இருந்த அந்த மனிதன் மறந்துடுறா. இன்னைக்கு மனிதனாக இருக்க, ஏற்கனவே சொன்ன போல ஹியூமன் பீயிங், நம்ம மனிதர்கள் தான். ஆனா அதனாலேயே நான் விலகி இருப்பேன், ஓடி இருப்பேன், மறைஞ்சிருப்பேன், மறைச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம காலத்தை தள்ளிட முடியாது. ஏன்னா அப்படிதான் நம்ம காலத்தை தள்ளிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டோ, ஆண்டுடைய பார்வையை விட்டோ, ஆண்டுடைய அதிகாரத்தை விட்டோ, ஆண்டுடைய வார்த்தையை விட்டோ, ஆண்டுடைய கட்டளை விட்டோ நம்ம எங்கேயும் ஓடிட முடியாது. ஒருவேளை ஓடுறதாக நம்ம நினைச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்படியே ஆண்டவர் நம்மளை விட்டுற மாட்டார். இன்றைக்கு இந்த வேலையில யோனாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் அறிகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, அவர் அந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி போட்டுருங்க, இந்த கப்பல்ல இருந்து என்னை தூக்கி தூர போட்டுருங்க, என்னை கடல்ல போட்டுருங்க என்று சொல்லி அவர் தன்னை மாற்றிக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த நிகழ்வுல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவர் எல்லாம் அறிந்தவரும் எங்கும் நிறைந்தவருமாக இருக்கிறார் என்பதை 139ஆம் சங்கீதத்தினுடைய காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம். எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர் என்பதை நம்ம மறக்கவே தேவையில்லை. எவ்ரிதிங் ஹி நோஸ், எல்லாமே அவருக்கு தெரியும். எங்கும் இருக்கிறவர், ஆல்வேஸ் வித் அஸ். அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறவர், நம்மை அறிந்திருக்கிறவர். ஆனால் நாமே நம்மளே என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இங்க இருந்துட்டா நம்மளை பார்க்க மாட்டாரு, இந்த இடத்துல இருந்து நம்ம வேலை செய்யற இடத்தை விட்டு நம்ம வெளியே போயிட்டாக்கா நம்மளை யாரும் பார்க்கல என்ற ஒரு நினைவு, ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள விசம்சம் கொடுத்து விடுகிறான். ஆண்டுடைய வார்த்தை நம்ம இடத்துல வெளியே போகிறது. கவனித்துக் கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஏன் அவமானப்படணும் அப்படின்னு கேட்டா அது நமக்கு மட்டும் தெரியும். எதனால அவமானத்தோட வாழணும், இல்லை ஒருவேளை யாரோ நம்மளை அவமானப்படுத்துறாங்க, அது விட்டுருங்க. அவங்க சில பேர் அவமானப்படுத்துற ஆட்கள் அவமானப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. அவங்கள அப்படி நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்மளை படுத்துறாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம கவலையே பட தேவை. அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அவமானப்படுத்துறது தான் அவங்க வேலையாவே இருப்பாங்க சில பேர். அதனால நான் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் பண்றதில்லை. சில நேரம் நம்ம ஒரு சிலரும் சொல்லுவோம், முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, பரவாயில்ல, என் முகத்தை பார்க்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோ ஒதுக்கி போயிட்டே இருக்கும், சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே வரப்போறதில்லை. ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நான் அவமானப்படுகிறேன் என்று உணர்கின்ற போது உங்களுக்கு தான் தெரியும் எதுக்காக நான் அவமானப்படுறேன், எதற்காக நான் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எதற்காக அழுகிறோம் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். எந்த அழிவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் நம்மள அழிவின் பாதையில கொண்டு போக முடியாது. நமக்கு தெரியும், ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர் இருக்கிறதுனால இது சரியில்லை சரி என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். விசா போல சின்ன பிள்ளைங்களாண்டா ஒரு வேலை தெரியாம இருக்கலாம், அப்பவும் ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு பேரண்ட்ஸோ பெற்றவங்களோ மற்றவங்களோ அல்லது உறுதுணையாக இருக்கும்போது அது சரியாக போகுது. அப்படி எதற்கு நோக்கி, எந்த அழிவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த அழிவு இதுல போயிட்டு இருக்கிற நல்லா சொல்லுவோம், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஆலோசனைன்ற பேர்ல, அறிவுரைன்ற பேர்ல, என்னென்ன சொல்லுவோம், அட்வைஸ்ன்ற பேர்ல உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசனை அப்படி சொல்லலாம். உன் நல்லதுக்கு தான் சொல்றானோ அது அவங்க நல்லது இருக்காது, சொல்றவங்களுடைய நல்லது தான் இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை சில நேரங்களில் நாமளும் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், உங்க நல்லது தான் சொல்றேன்னு. அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். நேரம்லாம் ஐயாவே சொல்லிட்டாரு, எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, அதுக்காக அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும் தான் சொல்ல வரேன். கொஞ்சம் கவனம். ஆண்டோடைய சத்தியத்தோட ஆண்டோட கூட உன் நல்லதுக்கு நல்ல சொல்கிறாங்க, ஓகே, இன்னும் நல்ல ஒரு வார்த்தை உங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம யோசிக்க நேரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். பட் இந்த வேலையில் நாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த அழிவை
ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எந்த ஆபத்து, எதனால நமக்கு ஆபத்து வருகிறது என்பதை நீங்கள் யோசிக்கும் பொழுதுதான், நீங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 139 சங்கீதம் சொல்லுகிறது, நீங்கள் அது முழுமையாக அது மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, எங்கும் நிறைந்தவர் அவர் எல்லாம் அறிந்தவர். அதனால அவரை விட்டு நம்ம எங்கேயும் போயிட முடியாது. ஏன் அல்றீங்கன்னு ஆண்டவர் மட்டும்தான் கேட்க முடியும். நீங்க ஏன் அவமானத்தோடு இருக்கீங்கன்னு ஆண்டவர் மட்டும்தான் கேட்க முடியும். நீங்கள் அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கீங்க என்று சொல்லி உங்களை திசை திருப்பவும் உங்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆபத்தான பாதையில இருக்கும் பொழுதும் உங்களை ஆபத்திலிருந்து மீட்டெடுக்க உங்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். வேற யாரும் நமக்கு ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கவே முடியாது. அதுக்காகத்தான் யோனாவை மீட்டெடுப்பதற்காகத்தான் ஒரு பெரிய மீனை அங்கே ஆயத்தப்படுத்தி அந்த மனிதனை மீட்டெடுப்பதற்காக, வெளியே கொண்டு வருவதற்காக நடக்கிற 3 நாள் மீன் வைத்துக் கொள்ளவே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 3 நாள் இல்லை, 3 வருஷம் இல்லை, 3 மாசம் இல்லை, 30 வருஷம் கூட இல்லை. ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக அவர் இறங்கிட்டார்னா எந்த விதமான நிலைகளிலும் உங்களை ஆபத்தில் விட்டுவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த வேலையில் இந்த தருணத்தில் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நீங்கள் நாம் எதையும் மறைத்து விடாதபடி ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், எல்லாம் அவர் தெரிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் என்னை குறித்து அவர் புரிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்கின்ற பொழுது நாம் அழிவின் பாதையிலே போக மாட்டோம், ஆபத்தின் பாதையிலே போக மாட்டோம், அழவ மாட்டோம், யாராலையும் எந்த இடத்துலையும் அவமானப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டுமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து நிறைவேற்றுவாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. தொடர்ந்து இந்த வேளையில ஒரு பாடல் பாடுவோம். அதன் பின்பதாக காணிக்கை படைப்போம். அதன் பின்பதாக நாம் செபித்து முடிக்கலாம். ஒரு பாடல் பாடுவோம். அதாவது நம்முடைய எந்த நன்புள்ள ஆண்டவர், எந்த நன்புள்ள ஆண்டவர் என்ற பாடல் 304வது பாடல். 304வது பாடலை நாம் பாடும் பொழுது காணிக்கை படைக்கலாம். இந்த 3வது வார திருச்சபையாக இருந்திருந்தால் நமக்கு இன்னைக்கு திருவிருந்து வழங்கப்பட்டிருக்கோம். வேலை இல்லை. இந்த நிகழ்வுக்காக நாம் வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே கூட நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு சில அரசு சில திட்டங்கள் கொடுக்க இருக்கிறது. அந்த சுய ஊரடங்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தளர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா கொஞ்சமாக இருக்குமா ஆளாளுக்கு ஒருத்தர் அவங்க பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் நம்ம மேல் வைத்திருக்கிற ஆண்டவர் அன்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த அன்பை உணர்ந்த விதமாக நம் ஆண்டவருக்கு முன்பதாக எதையும் கலந்து கொள்ளாதபடி கற்றுதார்கள். 304வது பாடல் நாம் பாடுவோம். 304வது பாடல்.
ஜெபம் செய்வோம். இறுதியாக நாம் இறுதி ஜெபத்தை எடுப்போம். ஜெபிக்கும்படியாக போதகரும் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்க அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையா நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, மீண்டுமாய் இந்த பரிசுத்த ஆராதனையுடைய கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவன் தாமே நீ நடத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதற்கொண்டு இம்மட்டுமாக உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காகவும், ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில உம்முடைய மகிமையின் கரம் எங்களோட நீர் இடைப்பட்டு இருந்ததுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோட கூட பேசியிருக்கிறீர் சுவாமி. அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எவைகளையும் மறைக்கவே முடியாது சுவாமி. வருகிற அழுகையோ அழிவோ ஆபத்தோ எதுவுமே உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களால் மறைக்கவே முடியாது சுவாமி. அவ்விதமாக நாங்கள் மறைப்போமானால் அதிலே நாங்கள் சிக்குவோம், அதிலே நாங்கள் வாழ்வோம், அதிலே நாங்கள் மாண்டு போக முடியும். ஆனால் உம்முடைய சமூகத்திலே மறைத்திடாதபடி அதை தெரிவித்து நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே கர்த்தாவே படிக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளையும் ஆசீர்வதிப்பீராக. என்ன இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கரை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏன்னா இதன் வழியாக இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் உணர்வடையத்தக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னும் கர்த்தாவே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே தடையாய் இருக்கிற அப்பா எல்லா காரியங்களையும் சீக்கிரத்தில் மாற்றும்படியாக இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தினுடைய காரியத்தை நீர் நிறைவேற்படுத்த வேண்டுமா கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீதாமே எங்களை கூட இருந்து வழிநடத்தும் ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் தடை இல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள சுக ஜீவ பலனோட ஆரோக்கியத்தோடு வாழ இன்னும் ஞானத்தோடும் சகலவித ஆலோசனையோடு கூட வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தருக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அபிஷேக கரம் மாத்திரம் தொடர்ந்து வழிநடத்துகிறோம். துதியை கன மகிமும் ஒருவருக்கு செலுத்துகிற இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினாய்க்கும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றவரோடும் கேட்கிறவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஸ்தோத்திரத்தோட ஒரு சொல்லுங்கள். கர்த்தர்